360 டிவி சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். சிம்ம ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த ஜூன் மாதம் எப்படி இருக்கும், எப்படிப்பட்ட பொது பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத தான் இப்போ நம்ம சுருக்கமாக பார்க்குறோம். சிம்மம் அப்படின்னாலே சூரியன் உங்களுடைய ராசிநாதன் தெரியும். அவர் கோச்சாரத்தில் எங்கே இருக்காரு, என்ன நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கிறாரு அப்படின்னு பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது இந்த மாதம் உங்களுடைய சிம்ம ராசிக்கு அவர் பார்த்தீங்கன்னா முதல்ல 10ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறாரு. அப்புறம் அவர் இந்த மாதம் 14ஆம் தேதிக்கு அப்புறம் அவர் 11ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறார். முதல்ல 10ஆம் இடத்துல சஞ்சரிக்கக்கூடிய சூரிய பகவான் உங்களுக்கு என்ன செய்வார், உங்களுடைய கௌரவம், அந்தஸ்து, புகழ், செல்வம், செல்வாக்கு, கீர்த்தி காப்பாற்றப்படும். ஏன்னா அவர் பார்த்தீங்கன்னா செவ்வாய் உடைய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ணுறார். அதுவுமே உங்களுக்கு செவ்வாய் நல்லா இருக்கு. தெய்வ அனுகூலம் இந்த மாதம் முழுவதுமாக இருக்கு. அதுக்கப்புறம் அவர் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துக்கு வர்றார். 11ஆம் இடம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் விருப்பப்படக்கூடிய அத்தனை விஷயங்களும் நடப்பதை சொல்வது. நீங்கள் என்ன ஆசைப்படுறீங்களோ அது நடக்கும். உங்களுடைய விருப்பங்கள் பூர்த்தியாகும். அது மட்டும் இல்லை, அவர் அங்கே மிருகசீசம், திருவாதிரை 2 நட்சத்திரத்தில் கோச்சாரத்தில் சஞ்சாரம் பண்ணுறார். அதுவுமே உங்களுக்கு நல்லாவே இருக்குன்னு தான் சொல்லணும். ஆக இந்த மாதத்தில் யாருக்கெல்லாம் ரொம்ப நாளாக பென்ஷன் பணம் வரல, பிஎஃப் பணம் வரல, கிராஜுவேட்டி பணம் வரல, ஏதாவது அரியர்ஸ் பணங்கள் வரல, டிவிடெண்ட் வரல, எதெல்லாம் வரலையோ அதெல்லாமே உங்களுக்கு வருவதற்கான வாய்ப்பு இந்த மாதம் இருக்கு. அது இல்லாமல் ரொம்ப நாளாக எனக்கு முன்னோருடைய சொத்து வராமல் இருக்கு, கிடைக்குமா கிடைக்காதான்னு தெரியல, அல்லது ஜெயிச்சு கோர்ட்டில் கேஸ் ஜெயிச்சுமே எனக்கு இது வரைக்கும் இன்னும் பணம் வரல, கைக்கு வரல அப்படிங்கிறவங்களுக்கும் இந்த மாதம் அதற்கான சோர்சஸ் நிறைய இருக்கு, கையில் வர்றதுக்கான வாய்ப்பு. முதல்ல இது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இந்த மாதத்தில் இருக்கு. ஸோ இந்த மாதம் இன்னும் நம்முடைய பொருளாதாரம் எப்படி இருக்குன்னா அதுவும் நல்லா இருக்கு. உங்கள் கையில் பணம், தனம், பொருள் இருக்கும். அது மட்டும் இல்லை, யாருக்கெல்லாம் பேச்சின் மூலமாக நீங்கள் பிஸ்னஸ் பண்ணீங்க, அது வருமானத்தை சம்பாதிக்கிறீங்களோ உங்களுக்கு அதன் மூலமாக வருமானம், சம்பாத்தியம் இந்த மாதம் இருக்குது. அதோட இந்த மாதம் நீங்கள் பண்ணக்கூடிய முயற்சிகள் எப்படி இருக்கும், முயற்சி ஸ்தானமும் நல்ல இடத்துல இருக்கார் சுக்கிர பகவான். அவரும் 10ல் இருக்கார். அப்புறம் 11ஆம் இடத்துக்கு இந்த மாதம் 14ஆம் தேதிக்கு வர்றார். ஆக நீங்கள் என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நடக்கும். வாழ்க்கையில் உங்களுக்கு எப்போ எல்லாம் பிரச்சனைகள் இருக்கோ, போராட்டங்கள் இருக்கோ, மனக்குழப்பங்கள் இருக்கோ, ஒரு நிம்மதியற்ற சூழ்நிலை இருக்கோ, அப்பையெல்லாம் அதை தீர்ப்பதற்கு இறைவன் யாரையாவது அனுப்புவார். இந்த மாதம் உங்களுக்கு யாரையாவது அனுப்புறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அல்லது உங்களுடைய பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் விடுபடுவதற்கான வாய்ப்புகள் கிரகங்களால் உங்களுக்கு உண்டு. ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் பண்ணக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். நீங்கள் எதிர்பார்த்த செய்திகள் நன்மையாக வந்து சேரும். எதிர்பாராத செய்திகளும் உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். அது மட்டுமல்ல, நீங்கள் இந்த மாதத்தில் உங்களை பெரிய லெவலில் டெவலப் பண்ணுறதுக்கோ அப்டேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஃபர்தராக நீங்கள் ஏதாவது படிக்கணும், பார்ட் டைமாகவோ ஆன்லைன்லேயே கரஸில் படிக்கணுங்கிறவங்க தாராளமாக படிங்க. அதுக்கான சோர்சஸ் இருக்குது. நீங்கள் அது மட்டும் இல்லை, ஏதாவது சிறுதொழில் பண்ணுறீங்க, சுயதொழில் பண்ணுறீங்க, வீட்டில் வச்சு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அதற்கான வருமானங்கள், சம்பாத்தியங்கள் இந்த மாதம் பெரிய லெவலில் இருக்குது. ஸோ நீங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில் அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா தாராளமாக பண்ணலாம். ஸோ ரொம்ப நாளாக வீடு மாறணும், இடம் மாறணும், ஊர் மாறணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான மாற்றங்கள் இருக்குது. ஸோ உங்களுக்கான ப்ராஜெக்ட் என்ன, லைஃப்பில் உங்களுக்கான ஆம்பிஷன் என்ன, நோக்கம் என்ன, அந்த நோக்கத்தை நோக்கி இந்த மாதம் நீங்கள் ட்ராவல் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் ஜெயிப்பீங்க. முயற்சி முயற்சி முயற்சி. ஸோ இந்த மாதம் எவ்வளவுக்கு நீங்கள் எஃபர்ட் எடுத்து பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் பாப்புலாரிட்டியாகவும் நல்ல ஒரு வருமானத்தை சம்பாதிக்கக்கூடியவர்களாகவும் நீங்கள் வருவீங்க. உங்களுடைய முயற்சிகள் கிரக ரீதியாக உங்களுக்கு இந்த மாதம் சக்ஸஸ்ஃபுல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நான் முதலே சொன்ன மாதிரி இறைவனுடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்கு. ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய கல்வியை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு பரவாயில்ல, எஜுகேஷன் நல்லா இருக்கு. நீங்கள் உயர்கல்வி படித்தாலும் சரி அல்லது அண்டர் எஜுகேஷன் படித்தாலும் சரி, ரெண்டுமே உங்களுக்கு நல்லா இருக்கு. யாரெல்லாம் பெரிய லெவலில் நீங்கள் உங்களுடைய அம்மா அப்பா 2 பேரும் என்னுடைய அன்பை, ஆதரவை எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்களோ கண்டிப்பாக இந்த மாதம் உங்களுக்கு அதற்கான தெய்வ அனுகூலம், அப்பா அம்மாவுடைய ஆசீர்வாதம், அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய பொருளாதாரம் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் கை கொடுப்பதற்கான வாய்ப்பு நிறையவே உங்களுக்கு உண்டு. ஸோ நான் பெரிய லெவலில் ப்ரொடக்ஷன் சார்ந்த துறைகளில் இருக்கேன், எனக்கு லாபமாக இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மாதம் லாபங்கள் இருக்குது. நீங்கள் மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறவங்களுக்கும் நல்லதொரு ஏற்றம், முன்னேற்றம் இருக்குது. அதோட நீங்கள் ரொம்ப நாளாக ப்ராப்பர்ட்டிஸ் எதுவும் வாங்கலை, அதை வாங்குறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கேன், அமையமானா இந்த மாதம் உங்களுக்கு அதுக்கான சோர்சஸ் இருக்குது. ஸோ பெரிய லெவலில் நீங்கள் பெர்மனண்ட் ப்ராப்பர்ட்டி, குறிப்பாக நீங்கள் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அசையா சொத்துக்கள் மட்டுமல்ல, நிறைய வீட்டு உபயோகப் பொருட்கள் இது எல்லாமே வாங்குவதற்கான வாய்ப்புகள் இந்த மாதம் சிம்ம ராசியில் பிறந்த
உங்களுக்கு டெஃபினட்டாக இருந்துக்கிட்டே இருக்குது. அது மட்டும் இல்லை, இந்த மாதத்தில் நீங்கள் வந்து உங்களுடைய ஷேர் மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். நீங்கள் இந்த மாதம் ட்ரேடிங் பண்ணுறது எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். ஏதாவது மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் பின்னாடி நமக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்குமா தேருமாங்கிறதெல்லாம் பார்க்குற பொழுது இந்த மாதம் பரவாயில்ல. ஸோ நீங்கள் பெரிய லெவலில் நார்மலாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்கட்டும் கொஞ்சம் கூடுதலாகவே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. இந்த மாதம் யாரெல்லாம் கோல்டு ஃபாண்டில் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா தாராளமாக பண்ணுங்கள். மற்ற நீங்கள் ஏதாவது லாட்ரி டிக்கெட் வாங்கணும், ரேஸில் மினிமமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் ஆசைப்பட்றேன் அப்படிங்கிறவங்க தாராளமாக பண்ணலாம். ஆனால் பிட்காயின்ஸு கிரிப்டோ கரன்சியே வேண்டாம். மற்றபடி நீங்கள் என்னெல்லாம் பண்ணணும்னு ஆசைப்பட்றீங்களா ட்ரேடிங்கில் நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே உங்களுக்கு நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸை கொடுக்கும். ஸோ இந்த மாதத்தில் உங்களுக்கு புதுசாக லவ் அஃபையருக்கான பாசிபிலிட்டிஸ் ஏற்படும். ஏற்கனவே உங்களுக்கு அஃபையர் இருந்தால் உங்களுடைய காதல் சக்ஸஸ்ஃபுல் ஆகும். உங்களுக்கு லவ் சக்ஸஸ் ஆகி மேரேஜில் முடிவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அது மட்டும் இல்லை, குடும்பத்தில் ரொம்ப நாளாக சுபகாரியங்கள் எதுவும் நடக்காமல் இருக்குது, இது வரைக்கும் நடக்கலை அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். நீங்களும் அந்த சுப நிகழ்ச்சிகள் ஏதோ ஒன்றில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. ரொம்ப நாளாக நான் குழந்தைக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கும் சரி, குழந்தைக்காக ரொம்ப நாளாக ட்ரீட்மெண்ட் எடுத்து இது வரைக்கும் தடையாக இருக்கிறவங்களுக்கும் சரி, இந்த மாதம் கிரக ரீதியாக நீங்கள் ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு நல்லாவே இருக்குன்னு தான் சொல்லணும். ஒரு பக்கம் உங்களுக்கு நல்ல ஒரு தெய்வ அனுகூலம் இந்த மாதத்தில் இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய அரசியல் வாழ்க்கை உங்களுக்கு புகழ் அந்தஸ்தை கொடுக்கும், கௌரவத்தை கொடுக்கும். இதெல்லாமே இருக்குது. ஏன்னா இந்த மாதம் எலெக்ஷன் ரிசல்ட் வரக்கூடிய மாதமாக இருக்கிறதுனால இந்த மாதத்தில் நீங்கள் எதிரிகளை ஜெயிப்பதற்கான வாய்ப்பு, நீங்கள் வெற்றி கொள்வதற்கான சூழ்நிலைகள் இதெல்லாமே சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு இருக்குது. ஸோ அது மட்டுமே இல்லை, இந்த மாதத்தில் உங்களுடைய ப்ரொஃபஷன் எப்படி இருக்குது, ஜாப் எப்படி இருக்குது, கரியர் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது அதுவுமே ஓரளவுக்கு நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய வேலையில் நீங்கள் பெரிய லெவலில் முன்னேற்றம் உங்களுக்கு இருக்குது. நீங்கள் ப்ரொமோஷனை எதிர்பார்த்தீங்கன்னா கிடைக்கும். இது வரைக்கும் என்னுடைய வேலையில் நான் பெரிய லெவலில் எஃபர்ட் எடுத்து பண்ணியிருக்கேன், அதற்கான ஒரு நல்ல அங்கீகாரம் எனக்கு இது வரைக்கும் கிடைக்கல அப்படிங்கிறவங்களுக்கு இந்த மாதம் உங்களுடைய ப்ரொஃபஷனில், உங்களுடைய கரியரில், உங்களுடைய ஜாபில் உங்களுக்கான ரெகக்னைஸ் கிடைக்கும். ஸோ யாரெல்லாம் பெரிய லெவலில் எஃபர்ட் எடுத்து பண்ணுறீங்களோ உங்களுக்கு ப்ரொமோஷன் வேணும்னா ஓரளவுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இன்க்ரிமெண்ட்டுக்கும் இந்த மாதம் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. வேறு ஏதாவது பெனிஃபிஷரியை எதிர்பார்க்குறீங்க அல்லது மானிட்டரி பெனிஃபிட்டை எதிர்பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு அமைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நீங்கள் ஐடியலாக இருப்பதற்கான வாய்ப்பு இல்லை. ஏதாவது ஒரு ஜாப், ஏதாவது ஒரு வேலை, ஏதாவது ஒரு வருமானம் உங்களுக்கு இருப்பதற்கான சோர்சஸ் இந்த மாதம் முழுவதுமே சிம்மராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்குது. நான் பெரிய லெவலில் லோன் வாங்கணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறவங்க உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் நல்லா இருந்தால் கடன் வாங்குங்க. என்ன காரியத்திற்காக கடன் வாங்குறீங்களோ அதெல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்கும். ஏதாவது டிஸ்பியூட் இருக்குது, லிட்டிகேஷன் இருக்குது, வழக்கு இருக்குங்கிறவங்க வழக்குகள்லேருந்து நீங்கள் விடுபடுவதற்கான வாய்ப்பு அல்லது வழக்குகளில் நீங்கள் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய எதிரிகள் யாராக இருந்தாலும் வெற்றி கொள்வீங்க. காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் ஏதாவது எழுதியிருந்தீங்கன்னா இந்த மாதம் நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. ஏதாவது ஓன் பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறவங்க சொந்த பிஸ்னஸ் பண்ணுங்கள். ஒருவேளை பெரிய லெவலில் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக பண்ணலாம். ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் பெரிய லெவலில் ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணும், ஒரு தொழில் முனைவோரை வரணும்னு ஆசைப்படுறவங்கெல்லாம் தாராளமாக பெரிய லெவலில் இண்டஸ்ட்ரியல் ஸ்டார்ட் பண்ணுறதா இருந்தால் தாராளமாக பண்ணுங்கள். ஸோ எது எப்படி இருந்தாலும் இந்த மாதத்தில் உங்களுக்கு நான் முதலே சொன்ன மாதிரி ஆன்சஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டி, அன்செல் ப்ராப்பர்ட்டி கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையவே உண்டு. எதிர்பாராத பொருள் வரவு, தன வரவு இந்த மாதம் இருக்குது. ஸோ நீங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட பிஸ்னஸ் அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில் பண்ணுவதற்கான சூழ்நிலைகள் இந்த மாதம் இருக்குது. உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளால் உங்களுக்கு மகிழ்ச்சி, சந்தோஷம் இருக்குது. நல்ல நட்பு வட்டாரம் உங்களுக்கு அமையும் அல்லது உங்களுடைய நண்பர்களால் உங்களுக்கு மகிழ்ச்சி, சந்தோஷம் இது எல்லாமே இருக்குது. பெரிய லெவலில் உங்களுக்கு கிரானிக்காக ஏதாவது நோய் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கும் நோயிலிருந்து விடுபடுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ உங்களுக்கு கடன் இருந்தாலும் கடன் குறைவதற்கான சூழ்நிலைகள் இந்த மாதத்துலேருந்து இருக்குது. எல்லாமே உங்களுக்கு கிரக நிலைகள் சாதகமாக இருக்கிறனால இந்த வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தை நீங்கள் பயன்படுத்திங்க. இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் தெய்வ அனுகூலத்தை கூட்டுங்க. உங்களுடைய இஷ்ட தெய்வம் எதுவோ அதை நல்லா வணங்கிட்டு வாங்க. உங்கள் குலதெய்வத்தையும் நல்லா தரிசனம் பண்ணுங்கள். வாய்ப்பு இருக்கும் பட்சத்தில் நீங்கள் நரசிம்மரை தரிசனம் பண்ணுங்கள். குறிப்பாக தன்வந்திரி பகவானை வழிபாடு பண்ணுங்கள். நல்லதொரு ஏற்றம், முன்னேற்றம் உங்களுடைய வாழ்க்கையில் அமையும். நன்றி, வணக்கம்.